ஹலோ வணக்கம். யூபிஐ பேமெண்ட் நீங்கள் ஜிபே மூலம் பண்ணுறீங்க, ஃபோன்பே மூலம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இப்போ அதுக்கு எந்த விதமான சார்ஜஸ் யாருக்கும் கிடையாது. கவர்மெண்ட் அதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸை கவர்மெண்ட் பியர் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ பேங்க்ஸ் எங்களுக்கு சார்ஜ் வேணும்னு கேட்டாங்க. பேங்க் எந்த விதமான சார்ஜும் கொடுக்கல, எதுக்குமே கொடுக்கல. ஸோ ப்ரெஷர் போய்கிட்டே இருக்குது. ஏன்னா அதில் இன்வால்வ்டு பார்ட்டிஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸு அல்லது ஜிபே மாதிரி பீப்புள் ஹூ ஆர் எனேபிளிங் அந்த யூபிஐ, ஃபோன்பே, பேங்க்ஸு. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்ல எந்தெந்த பணம் போகுது, அவங்க எங்களுக்கு டெக்னாலஜி சப்போர்ட்டுக்கெல்லாம் தேவை, எங்களுக்கு சம் அமௌண்ட் தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கவர்மெண்ட் அசைந்து கொடுக்கவில்லை. பட் இப்போ சமீபத்தில் இன்னைக்கு கரண்டா ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்ல வந்த நியூஸ்ல கவர்மெண்ட் இஸ் கன்சிடரிங் ஒரு 0.5% எம்டிஆர்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலா, மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு 0.5%. அது யாருக்கு பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லார்ஜ் மெர்ச்சன்ட்ஸுக்கு ஒரு 1.5 கோடிக்கு மேல ஆனுவல் டர்ன் ஓவர் உள்ளவங்களுக்கு அந்த சார்ஜை அப்ளை பண்ணலாம். அப்படி அந்த ஒரு 0.5% அப்ளை பண்ணாங்கன்னா அதுல இன்வால்வ் ஆகியிருக்க பேங்க்ஸ் ஆகட்டும் அல்லது பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் டெக்னாலஜி சர்வீசஸ் அவங்க எனேபிள் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவு அவங்களுடைய எக்ஸ்பென்சஸை காம்பன்சேட் பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் யூபிஐ டிரான்சாக்ஷன்ல 500 ரூபாய்க்குள்ள ஆகுறது கிட்டத்தட்ட 86% டிரான்சாக்ஷன். 100 டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னா 86 டிரான்சாக்ஷன் 500 ரூபாய்க்கு கீழே உள்ள டிரான்சாக்ஷன். மீதி 10 டிரான்சாக்ஷன் 10%. 10 டிரான்சாக்ஷன் 500லேருந்து 2000க்குள்ள ஆகுற டிரான்சாக்ஷன். வெறும் 4% தான் 2000 ரூபாய்க்கு மேல யூபிஐ மூலம் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ 100க்கு 4 பேர் தான் 2000 ரூபாய்க்கு மேல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ எனிவே இதுல கஸ்டமருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. கஸ்டமருக்கு அவர் 2000 ரூபாய் கொடுக்கணும்னா 2000 ரூபாய் கொடுத்துட்றாரு. நம்ம கிரெடிட் கார்டில் நீங்க 2000 ரூபாய் கொடுக்குற மாதிரி 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. பட் அந்த மெர்ச்சன்ட், லார்ஜ் மெர்ச்சன்டா இருக்கையில, ஒரு எக்ஸாம்பிளுக்கு Amazon.com, ஸ்விக்கி, அது மாதிரி பெரிய பெரிய மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களும் யூபிஐ மூலம் அக்செப்ட் பண்றாங்க. இப்போ அவங்களுக்கு அதுல ஒருத்தர் ஒரு 3000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு அப்படின்னா 0.5% குறைச்சிக்கிட்டு பேங்க் செட்டில்மெண்ட் பண்ணும். பேங்கோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடரோ அவங்க செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ 3000 ரூபாய்க்கு 15 ரூபா அப்படிங்கிற 2985 ரூபா மெர்ச்சன்ட் அக்கௌண்ட்டுக்கு போகும். இது சின்ன மெர்ச்சன்ட்டுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஒன்லி பெரிய மெர்ச்சன்ட் 1.5 கோடிக்கு மேல டிரான்சாக்ஷன் பண்றவங்களுக்கு தான் இதை எனேபிள் பண்றதா இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா ப்ராபப்ளி, ஏன்னா இப்போ எந்த சர்வீஸுமே ஃப்ரீயாவே கொடுத்துக்கிட்டு இருந்தா ப்ராபப்ளி அதனுடைய அப்கீப் அந்த அளவுக்கு இருக்காது. இன்னைக்கு யூபிஐ இந்தியாவை தாண்டி பல நாடுகளுக்கும் போய்கிட்டு இருக்குது. யூஸ்வலா இதுல இப்போ கிரெடிட் கார்டுக்கெல்லாம் 2%, 3%, 5% அந்த எம்டிஆர் இருக்கும், மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டும்பாங்க. ஸோ கிரெடிட் கார்டு அது மாதிரி மீது எந்த பேமெண்ட் பண்ணீங்கன்னாலும் இருக்கு. நெஃப்ட் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அஃப்கோர்ஸ் நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் அன் அப்டேட். ஸோ ப்ராபப்ளி நீங்க ஒரு மெர்ச்சன்டா இருந்தா, லார்ஜ் மெர்ச்சன்டா இருந்தா, யூபிஐ மூலம் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சுன்னா நீங்க ஃபியூச்சர்ல ஒரு மோர் தேன் 2000 ருபீஸுக்கு ஒரு 0.5% நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய இது யாரு வேணாலும் இதை கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு ஒரு பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா கூட கிரெடிட் கார்டில் வாங்கிக்கிறாங்க, யூபிஐல வாங்கிக்கிறாங்க, வேற பல மெத்தட்ல வாங்கிக்கிறாங்க. ஸோ அது கிரெடிட் கார்டுல எல்லாம் வாங்கினா அவங்களுக்கு சார்ஜஸ் அதிகம். அதையெல்லாம் கன்சிடர் பண்ணல இது சார்ஜஸ் ஆர் மச் லோயர். ஸோ திஸ் வில் ஹெல்ப் தி இண்டஸ்ட்ரி டு க்ரோ ஃபர்தர் அப்படிங்கிறதா என்னுடைய தாட்டு. உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. Let us see. Thank you.